வணக்கம். அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி, ஆண்டவர் மீட்பருமாயிருக்கிற தேவருடைய திருப்பெயரினாலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வார வாசகங்கள் ஊடாக நாம் ஆண்டவருடைய திரு சரீரம் திரு இரத்தம் நம்மை எப்படி வாழ்விக்கிறது, நாம் நம்முடைய சரீரத்தாலும் இரத்தத்தாலும் பிறரை எப்படி வாழ்விக்க வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகத்தின் ஊடாக நாம் ஆண்டவர் நம்மிடத்திலே செய்திருக்கிற உடன்படிக்கை இரத்தத்தினால் ஆனது என்கிறதனையும், திருப்பாடல் வழியாக அவர் நமக்கு உடன்படிக்கை தந்திருக்கிறதினாலே நாம் நம்முடைய மீட்பின் கிண்ணத்தை எடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிறதனையும், இரண்டாவது வாசகத்தின் வழியாக கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நம்முடைய மனசான்று தூய்மையாக்கப்படுகிறது என்கிறதனையும், நற்செய்தி வாசகத்தின் ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலையும் சரீரத்தையும் இரத்தத்தையும் தந்தது போல நாமும் நம்முடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் தர வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகத்தின் ஊடாக நாம் பார்க்கிற சம்பவம், மோசே ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து இறங்கி வந்து ஜனங்களுக்கு அவருடைய கட்டளைகளையும் வாக்குத்தத்தங்களையும் தந்து அவர்களோடு இரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்கிறார். இந்த இரத்தம் மிருகங்களுடைய இரத்தமாய் இருக்கிறது. மிருகங்களுடைய இரத்தத்தை தெளித்து ஜனங்களுக்கும் ஆண்டவருக்குமான உடன்படிக்கையை மோசே ஏற்படுத்துகிறார். இரத்தம் தெளிக்கப்பட்டதன் நோக்கம், இரத்தத்திலே உயிர் இருக்கிறது. இரத்தத்திலே உயிர் இருக்கிறதினாலே உயிரை தெளித்து உயிரை தந்து இந்த உடன்படிக்கை உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று மோசே மிக தெளிவாக ஜனங்களுக்கு சொல்லும்படியாக இந்த நிகழ்வு உண்டாயிருக்கிறது. ஜனங்களோடு செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் சாராம்சம் என்பது ஆண்டவருடைய கட்டளைகளுக்கும் வாக்குத்தத்தங்களுக்கும் ஒழுகி நடக்க வேண்டும் என்பது. ஆண்டவருடைய கட்டளைகளும் அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கும் நடக்க வேண்டும் என்கிறது தான் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை உயிரின் சத்தியத்தில் உண்டாயிருக்கிறது. உயிர் மீது தரப்பட்டிருக்கிறது. உயிர் அதற்கு சாட்சியாயிருக்கிறது. அதாவது ஆண்டவருடைய கட்டளைகளையும் வாக்குத்தத்தங்களையும் நான் நிறைவேற்றுகிறது மாமிசத்தில் அல்லாமல் அது உயிரிலே உண்டாயிருக்கிறது. மாமிசத்தை நடத்துகிற இரத்தத்தை உண்டாக்குகிற உயிரில் அது உண்டாயிருக்கிறது என்கிற காரியத்தை நாம் முதல் வாசகத்தின் வழியாக கற்றுக்கொள்கிறோம். ஆக நமக்கு தரப்பட்டிருக்கிற கட்டளை, நமக்கு தரப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் வேதத்தின் ஊடாக, இந்த வார வாசகத்தின் ஊடாக, சகல விளம்பரங்களின் ஊடாக நமக்கு தரப்படுகிறது. ஆண்டவருடைய சட்டங்கள், ஆண்டவருடைய கட்டளைகள் அவைகள் உயிர் மீது நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்கிற காரியத்தை நாம் முதல் வாசகத்தின் ஊடாக உணர்ந்து கொள்கிறோம். இரண்டாவது வாசகத்தின் வழியாக இந்த உடன்படிக்கையில் தரப்பட்டிருக்கிறதுனாலே, இந்த கட்டளைகள் தரப்பட்டிருக்கிறதுனாலே, இந்த வாக்குத்தத்தங்கள் தரப்பட்டிருக்கிறதுனாலே நாம் மீட்படைந்திருக்கிறோம். இந்த மீட்பின் நிமித்தமாய் நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். மீட்பின் கிண்ணத்தை எடுத்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவேன். அவர் எனக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளை குறித்தும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று அங்கே பாடலாசிரியர் பாடுகிறதை பார்க்கிறோம். அவர் மீட்பை நமக்கு தந்திருக்கிறதுனாலே, அவருடைய கட்டளைகளின் மூலமாக, அவருடைய வாக்குத்தத்தங்களின் மூலமாக, அவருடைய சட்டங்களின் மூலமாக, அவைகளின் ஒழுகுகிறதின் மூலமாக நமக்கு மீட்பு தரப்பட்டிருக்கிறது. மீட்புக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் ஏனெனில் அவருடைய வேலையாளின் பிள்ளைகளாயிருக்கிறோம். அதாவது அவருடைய உரிமை சொத்தாயிருக்கிறோம். அவருடைய பார்வையில் நம்முடைய ஒவ்வொரு இழப்புகளும் விலையேறப்பட்டதாய் இருக்கிறது. அதைத்தான் அங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அன்பர்களின் சாவு அவருடைய பார்வையில் வேர்மையாய் இருக்கிறது. நம்முடைய சாவு என்பது நம்முடைய இழப்பு. நாம் ஆண்டவருடைய காரியமாய் இழக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவருடைய பார்வையில் அது மேன்மையாய் இருக்கிறது. ஏனெனில் நாம் எதையெல்லாம் இங்கே இழக்கிறோமோ அதெல்லாம் தேவனிடத்திலே பெற்றுக் கொள்கிறோம். அது தேவனிடத்திலே சேருகிறது என்கிற காரியத்தை நாம் உணர்த்தும்படியாக இந்த வார திருப்பாடல் நமக்கு தரப்பட்டிருக்கிறதினாலே அவர் நமக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளை குறித்தும் நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை எந்த பொழுதும் செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது வாசகத்தின் வழியாக நாம் காண்கிற காரியம், பழைய காலத்திலே மிருகங்களின் இரத்தத்தினாலே செய்யப்பட்ட உடன்படிக்கை அல்லாமல்
இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு பின்பு அவருடைய உடன்படிக்கையானது கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஆயிற்று, மனுஷனுடைய இரத்தத்தினாலே ஆயிற்று. இந்த மனுஷனுடைய இரத்தத்தினாலே நம்முடைய மனசான்று தூய்மையாக்கப்படுகிறது என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். பவுல் இங்கே மிக தெளிவாக எழுதுகிறார், கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்முடைய மனசான்றை தூய்மையாக்குகிறது. கிறிஸ்து தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, கிறிஸ்து தன்னாலே தான் தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்கிறதை உணர்ந்து, தன்னுடைய வருகையை உணர்ந்து, தன்னுடைய நோக்கத்தை உணர்ந்து, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்ய வந்திருக்கிறேன், என்னுடைய உயிரின் நோக்கம் இந்த உலகத்திலே என்ன என்பதனை அறிந்து தேவனுடைய சித்தப்படி நடந்து சகல ஜனங்களையும் விடுதலை பண்ணுகிறவராக இருப்பது போல நாமும் நம்முடைய அடுத்திருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் பவுலுக்கு எழுதுகிறார். கிறிஸ்துவுடைய சரீரம் மனசான்றை தூய்மையாக்குகிறது. கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே மனசான்றை தூய்மைப்படுத்தினார், பரிசுத்தப்படுத்தினார். அவருடைய பரிசுத்த வாழ்வினாலே சகல ஜனங்களுக்கு நன்மை செய்கிறதுனாலே, தீமைக்கு எதிராக வலுவான போராட்டம் நடத்தினதினாலே அவர் தன்னுடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி நமக்கு மீட்பை வழங்கி இருக்கிறார். அதுபோல நாமும் கிறிஸ்துவனுடைய கொள்கைகளை அறிந்தவர்களாய், கிறிஸ்துவனுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி ஆண்டவருக்கென வாழ்கிறவர்களாய், சகல ஜனங்களையும் விடுதலை பண்ணுகிறவர்களாய் நம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் தர வேண்டும். அடுத்திருக்கிற ஜனங்களுக்கு நம்முடைய இரத்தத்தினாலே, அடுத்திருக்கிற ஜனங்களின் மனசானை நம்முடைய இரத்தத்தினாலே தூய்மைப்படுத்துகிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்கிறதை காரியத்தை உணர்த்தும்படியாக நமக்கு இரண்டாவது வாசகத்திலே பவுல் எபிரேயருக்கு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய மனசான்று பரிசுத்தப்பட்டிருக்கிறது என்கிற காரியத்தை உணர்த்தி தருகிறார். நற்செய்தி வாசகத்தின் ஊடாக பாஸ்கா விழாவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆமென் உண்ணவும் குடிக்கவும் கொடுத்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இது எப்படி சம்பவிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தை தந்திருக்கிறார், அவருடைய இரத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். நாமும் நம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் கொடுக்கும்படியாகவே அவர் அதை செய்திருக்கிறார். அவர் எப்படி தன்னுடைய ஜீவன் முழுவதிலும் அவருக்கு பிரியமாய் நடந்து தன்னை அடுத்திருக்கிற ஜனங்களுக்காக தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய இரத்தத்தையும் கொடுத்தாரோ அதுபோல நாமும் கொடுக்க வேண்டும். அவர் எப்படி கொடுத்தார் என்று சொன்னால், தான் கொண்டிருந்த கொள்கைக்காக ஜனங்களை விடுதலை செய்யும்படியாக, என்னை நினைக்கிறவன் தேவனாலே விடுதலை அடைகிறான் என்கிற சத்தியத்தை அவர் உணர்ந்திருந்தபடியினாலே, இந்த ஜனங்களுக்கென்று நான் செய்ய வேண்டிய ஒற்றை காரியம் என்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் அவர்களுக்காக கொடுக்கிறேன். தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகல ஜனங்களுக்காக கொடுத்திருக்கிறது போல நாமும் நம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் அடுத்தவர்களுக்காக கொடுக்க வேண்டும், அடுத்தவர்களுக்காக செலவழிக்க வேண்டும் என்கிற காரியத்தை உணர்த்தும்படியாக இது தரப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி இதை செய்ய போகிறோம்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சகல ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கிற பொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சகல ஜனங்களுக்கும் அவர்கள் அறியாதிருந்தாலும் அவர்களுக்கு வேலை செய்கிற பொழுது, அவர்கள் மீட்படையும்படியாய், அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய், நம்மால் ஆன மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய, அவர்களுக்காக காரியங்களை செய்ய, அவர்களை மீட்பின் பாதைகளை நடத்தும்படியாய், எவ்வளவு மோசமான சூழ்நிலை வந்தாலும் சகல ஜனங்களுக்கும் தேவனுடைய பலத்தினாலே நின்று உதவி செய்கிறவர்களாய் நாம் மாறும்படியாக நம்முடைய இரத்தமும் சரீரமும் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரமும் இரத்தமும் இந்த உலகத்திலே தேவனுடைய காரியமாய் கொடுக்கப்பட்ட உயிரின் நோக்கத்தை அறிந்து அதனை செயல்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் மாறும்படியாக நம்முடைய இரத்தமும் சரீரமும் சகல ஜனங்களுக்கு தானமாய் கொடுக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, இந்த நல்ல நாளுக்கும் நல்ல வசனத்திற்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தேவரீர் இந்த வசனத்தினூடா எங்களுக்கு இந்த நாளிலே நீங்க கற்பித்திருக்கிற காரியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அப்பா நீர் எங்களோடு செய்திருக்கிற உடன்படிக்கை ஆண்டவரே இரத்தத்தினால் ஆனது என்று சொல்லி, அந்த உடன்படிக்கையினாலே நாங்கள் மீட்படைந்திருக்கிறதினாலே உமக்கு எந்த பொழுதும் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லியும் ஆண்டவரே, அப்பா கிறிஸ்துவுடைய இரத்தம் எங்களுடைய மனசானை தூய்மைப்படுத்துகிறது போல ஆண்டவரே, இதோ நாங்கள் எழுப்புகிற சத்தம் ஆண்டவரே, வைக்கிற பிரசங்கங்கள் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவரே, அப்பா எங்களுடைய உயிரிலிருந்து புறப்படுகிறதினாலே ஆண்டவரே அது சகல ஜனங்களை விடுதலையாக்கி ஆண்டவரே
ஆண்டவரே. இப்படி எங்களுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆண்டவரே, எங்களுடைய ஜீவனையும் ஆண்டவரே, சகலருக்கு கொடுத்து உயிரின் மூலத்தையும் நோக்கத்தையும் அறிந்து செயல்படுகிற ஞானத்தை எங்களுக்கு தந்துவிட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த காரியங்களின்படி நடக்க தேவன் எங்களுக்கு கிருபை பண்ணுவீராக. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். வல்லமைப்பரி நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.